முருகா என் தாயும் தந்தையும் நீ. அப்போத சாதாரணம் ஓலவல் அப்பா எழுதுற பரீட்சைக்குமே மூல காரணனாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் இவன் அன்றோதும் என் நெஞ்சில் நீங்காதான். அது இறைவன் மட்டுமே. வணங்குவது என்னுடைய வேலை. ஏ விசரா, ஏ மடையா என்று இறைவனை கூப்பிடுகிறார். குழந்தைகளுக்கு முன்னாலே நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பது மிக மிக முக்கியம். கணவன் மனைவிக்கு இடையில சண்டை வந்தாலும் நான் சொல்வது, குழந்தைகள் இல்லாத நேரத்தில் சண்டை பிடியுங்கோ. நீங்க பேசுகிற வார்த்தைகள், கோபத்தில் என்ன பேசுறோம்ன்றே எங்களுக்கு தெரியாது. அஞ்சுங்கட்டு அறிவுங்கட்டு எவ்வளவு மோசமான வார்த்தைகளை கூட கோபத்தில் பேசிடுறோம். ஆனா அந்த வார்த்தைகளை குழந்தைகள் மிக அவதானமாக எடுத்து வைத்திருப்பார்கள். பொதுவாகவே பெற்றோர்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், குழந்தைகளை நாங்கள் அவ்வளவு மதிப்பது கிடையாது. அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முயற்சிப்பது கிடையாது. ஆனால் அவர்களுடைய கிரகிக்கின்ற ஆற்றல், கவனிக்கின்ற திறன், மூளை வளர்ச்சி எல்லாம் குழந்தைகளை பொறுத்தவரையிலே சிறுபிள்ளை பருவத்திலேயே நடந்து முடிந்து விடுகிறது. அதான் 5 வளையாதது 50 வளையாது என்று சொன்னார்கள். தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் என்று சொன்னார்கள். ஆகவே இந்த குழந்தைகளுக்கு என்ன சூழல் கிடைக்கிறது என்பது மிக மிக முக்கியம். அதை பெற்றோர்களும் பெரியவர்களும் கவனத்தில் எடுத்து எங்களுடைய குழந்தைகளை நல்ல பிரஜைகளாக, நாளைய தலைவர்களாக, ஆன்மீக பண்புகள் மேலோங்கி இருக்கக்கூடிய, தமிழ் பண்பாட்டை பின்பற்றக்கூடிய நல்ல மனிதர்களாக அவர்களை உருவாக்க வேண்டும். இப்படியான தாய் உறவு, தந்தை உறவு, தந்தை பொருளீட்டுகிறார், அந்த பொருளாதாரத்திலே தான் குழந்தை படிக்கிறது, கற்கிறது, எல்லாத்தையும் செய்கிறது. அப்பாவும் அம்மாவும் இல்லை என்றால் அந்த அப்பா அம்மா ஸ்தானத்திலே யாரோ ஒருவர் இருந்து அவர்களுக்கு உதவி செய்வார். அது அம்மம்மாவா இருக்கலாம், அப்பப்பாவா இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கிற மாமாவா இருக்கலாம், யாராயும் இருக்கலாம். ஆனால் அந்த வகிவாகத்தை யாரோ வகித்துத்தான் ஆக வேண்டும். இப்பொழுது அருணகிரிநாத சுவாமிகள் எல்லா உறவுகளையும் உதறிவிட்டு வந்து நிற்கிறார். முருகா என் தாயும் தந்தையும் நீயே என்று முருகப்பெருமானிடம் பூரணமாக சரணடைகிறார். உண்மையில சொன்னா நாங்கள் அம்மா என்று அம்மாவை அழைக்கிறோம், ஆனா உண்மையான அம்மா அம்மா இல்லை. என்னடா சில பேர் யோசிக்கணும், அம்மா அம்மா இல்லையா? உண்மையான அம்மா யார் என்று கேட்டால் இறைவன். ஏனென்றால் எனக்கு இந்த சரீரத்தை தந்தது என்னுடைய தாயும் தந்தையும். ஆனால் அவர்களுக்குரிய சரீரத்தை கொடுத்தது அவர்களுடைய தாயும் தந்தையும். இப்படி நீங்கள் கேட்டுக்கொண்டே போங்கோ. இப்படியே பின்னுக்கு போனா இது எங்க போய் முடிய போகிறது? இந்த பிரபஞ்சம் எப்பொழுது தோற்றம் பெற்றது, முதல் மனிதன் எப்பொழுது உருவாகினான் என்று பார்த்தால் சிவபெருமான்ல போய் முடியும். அப்போ இறைவனிடம் இருந்துதான் நாங்கள் அனைவருமே தோன்றி இருக்கிறோம். அதுதான் திருமூலர் சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அந்த இறைவனிடம் இருந்துதான் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இந்த பிரபஞ்சம் அனைத்துமே தோற்றம் பெற்றன. அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்களுக்கும் தாய் தந்தை யார் என்று கேட்டால் அது இறைவன் மட்டுமே. அந்த இறைவனை நாங்கள் முருகப்பெருமானாக இங்கே வணங்குகிறோம், வழிபடுகிறோம். அந்த முருகப்பெருமானே உண்மையிலே எங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறார். ஏனென்றால் எங்களை படைத்த மூல காரணன் அவனன்றோ என்று கந்த புராணத்தில் சொல்லுவார். சூரபத்மன் முருகப்பெருமானே முதல்ல உணரவில்லை. இதில் சின்னப்படியன் வந்து நிற்கிறான் சொல்றார் என்னன்னு. பிறகு விஸ்வரூப தரிசனம், முருகப்பெருமான் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை, தன்னுடைய முழு தரிசனத்தையும் சூரபத்மனுக்கு காட்டியவுடன் சூரபத்மன் வியந்து, இந்த பிரபஞ்சத்துக்கு அனைத்துக்குமே மூல காரணனாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் இவன் அன்றோ என்று முருகப்பெருமானை கந்தபுராணத்திலே வர்ணிக்கிறார். ஆக அனைத்துக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய விதத்திலே இறைவன் தான் அனைத்துக்கும் அடிப்படையான மூல காரணனாக இருக்கிறான். இரண்டாவது, எங்களுடைய வேதங்கள், உபநிடதங்கள், புராண இதிகாசங்கள், மெய்கண்ட சாஸ்திரங்கள், அனைத்து ஆன்மீக நூல்களும் சொல்லுகின்ற ஒரு விடயம், உறவுகளை பொறுத்தவரையிலே எந்த ஒரு மனிதன் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செலுத்துகிறானோ அவனால் தான் உண்மையான அன்பை செலுத்த முடியும். நீங்கள் யார் மீது அன்பு செலுத்துகிறீர்களோ அவரிடமிருந்து பதிலுக்கு எதையுமே நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. You should love that person, but at the same time you should not expect anything from that person.
then only that is called unconditional love. நீங்கள் ஒருவர் மீது அன்பு செலுத்த வேண்டும், ஆனால் பதிலுக்கு அவரிடமிருந்து அன்பை கூட எதிர்பார்க்க கூடாது. அந்த மாதிரி நீங்கள் அன்பு செலுத்த முடியுமாக இருந்தால் அதுதான் நிபந்தனையற்ற உண்மையான தூய்மையான அன்பு. இதுதான் சினிமா பாடல்ல கூட சிலது சொல்லுவார்கள் இல்லையா. சமுதாயம் இன்றைக்கு சினிமா பாடல் நிற்கிறபடியா சில விஷயங்களை நாங்களும் சொல்ல வேண்டித்தான் இருக்கு. ஒரு காதல் பாட்டு ஒன்று இருக்கு. அது என்ன பாட்டுன்னா, நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போ ஒரு ஆண் பெண்ணை பார்த்து தன்னுடைய காதலியை பார்த்து பாடுகிறான், நீ என்ன பார்த்துட்டு போனாலும் சரி பார்க்காம போனாலும் சரி நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்ன அர்த்தம்? அது மேலோட்டமான அர்த்தம். நீ என்ன செய்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஆனால் என்னுடைய பார்வை என்னுடைய அன்பு மாறாதது. அது அப்படியே அந்த காதலை இறைவன் மீது மாற்றி யோசியுங்கள். முருகா, நீ எனக்கு அருள் புரிந்தாலும் சரி அருள் புரியாவிட்டாலும் சரி நான் உன்னுடைய அடியவன், நான் உனக்கு அடிமை, நான் என்னுடைய பக்தியை உன் மீது வெளிப்படுத்துவேன் என்பதுதான் அதி உயர்ந்த அன்பு. அதுதான் அதி உயர்ந்த பக்தி. எங்களுடைய பக்தி ஆரம்ப நிலையிலே இருக்கிறது. என்ன? முருகா, எனக்கு இந்த நேர்த்தி நடக்கணும், நடந்தா நான் 25 நாளும் பிரதட்டை அடிப்பேன். இல்லை நாளைக்கு தேர் திருவிழாண்டா உனக்கு 108 தேங்காய் உடைப்பேன். ஏதோ ஒரு விஷயம். இப்போ தேங்காய் உடைக்கிற ஒரு விஷயம் இருக்கு. எங்களுடைய பாரம்பரிய பண்பாட்டு முறை நாளைக்கு தேர் உற்சவம், அதனாலும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. தேங்காய் நாங்கள் சிதறு தேங்காய்னு சொல்லி நிலத்திலேயோ கல்லில் போட்டுத்தான் சிதறி உடைக்க வேண்டும். இப்போ எல்லாம் 2 தேங்காயை வச்சுக்கொண்டு எல்லோரும் என்ன செய்கிறார்கள், 2ஐயும் இப்படி அடிச்சு தங்களுக்கும் அபிஷேகம் செய்து, இதெல்லாம் தவறு. எங்களுடைய பாரம்பரியம் பண்பாடு கிடையாது. அப்ப இறைவனுக்கு முன்னால அந்த தேங்காயை சிதறு தேங்காயை அடிக்கும் பொழுது அந்த தேங்காயை நீங்க பார்த்தீங்கன்னா கரடு முரடா இருக்கும் வெளியோடு. அது எங்களுடைய ஆணவத்தை, அகங்காரத்தை, எங்களுக்குள்ளே இருக்கிற தீய குணங்களை குறிக்கிறது. அதெல்லாம் சிதறி போகுது, அழிஞ்சு போகுது, உடைஞ்சு போகுது. அதுக்கப்புறம் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வெள்ளை நிற தேங்காய் தூய்மையான மனம், அகங்காரமற்ற தீய குணங்களற்ற மனம் அதை குறிக்கிறது. அந்த தேங்காய் நீர் தீர்த்தம், அது இறைவனுடைய திருவருளை குறிக்கிறது. ஆகவே தேங்காயை சிதறு தேங்காயாகத்தான் தேர் முட்டிக்கு முன்னாலே, தேருக்கு முன்னாலே உடைக்கும் போது உடைக்க வேண்டும். அப்படி நாங்கள் நேர்த்தியல் பல வைக்கிறோம், வச்சு இறைவனோடு என்ன செய்கிறோம்? வியாபாரம் செய்கிறோம். நீ எனக்கு இதை செய்தாத்தான் நான் உன்னை கும்பிடுவேன், நீ எனக்கு இதை தராவிட்டால் நான் உன்னோட கோவம், முருகா கோவம், இந்த பக்கமே பார்க்க மாட்டேன், நல்லூருக்கும் போக மாட்டேன், கதிராமத்துக்கும் போக மாட்டேன், சந்நிதிக்கும் போக மாட்டேன். இது நான் தவறு என்று சொல்லவில்லை, ஆனால் இது பக்தியினுடைய ஆரம்ப நிலை. இடையில பல்வேறு நிலைகள் இருக்கு. அதெல்லாத்தையும் தாண்டி பக்தியினுடைய இறுதி நிலை என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இறைவா நீ எனக்கு வரத்தை தந்தால் என்ன, தராவிட்டால் என்ன, பார்த்துட்டு போனாலும் சரி பார்க்காம போனாலும் சரி, தந்தால் என்ன தராவிட்டால் என்ன, நான் உன்னை வணங்குவேன். வேலை வணங்குவது என்னுடைய வேலை. முருகா, வேலை வணங்குவதுதான் என்னுடைய முதல் வேலை. அப்படியான ஒரு பக்தியை நாங்கள் எங்களுக்குள்ளே ஏற்படுத்துவோமாக இருந்தால் அதுதான் உண்மையான தேவை. ஏனென்றால் முருகப்பெருமான் இறைவன் எங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து எங்கள் மீது அன்பு செலுத்துகிறாரே, அந்த இறைவன் பதிலுக்கு எங்களிடமிருந்து எதையுமே எதிர்பார்க்கவில்லை. எப்பாவது இறைவன் தோன்றி எல்லோரும் என்னை வணங்குங்கள், எனக்கு கோயில் கட்டுங்கள், என்னை கும்பிடுங்கள் என்று இறைவன் கேட்டிருக்கிறாரா? இல்லை. நாங்கள் எங்களுடைய மனதை தூய்மைப்படுத்துவதற்காக இறைவனை வணங்குகிறோம். நாங்கள் கும்பிட்டால் இறைவன் உயரப்போவதும், நாங்கள் கும்பிடாவிட்டால் இறைவன் தாழ்ந்து போக போவதும் கிடையாது. சமுத்திரம் அங்கே, சமுத்திரத்திலே ஒரு துளி நீர் அங்கே, ஒரு துளி கூட கிடையாது. துளியிலும் 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 துளி. அப்ப இறைவன் எங்களிடமிருந்து எதையுமே எதிர்பார்க்கவில்லை. ஆனால் எதையுமே எதிர்பார்க்காமல் இறைவன் எங்களிடம் பரிபூரண அன்பு செலுத்துகிறான். எங்களுடைய மாயை, எங்களுடைய மனதிலே இருக்கிற குழப்பங்கள், எங்களுக்கு இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், இவையெல்லாம் இறைவனுடைய அருளை, அன்பை உணர விடியாமல் இந்த தற்காலிக உறவுகளிடையே நாங்கள் மாட்டுப்பட்டு நிற்கிறோம்.
அம்மான்ற உறவை நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ரொம்ப அற்புதமான உறவுண்டு. அந்த அம்மாங்கிற அந்த புனிதமான உறவில் கூட நான் சொல்வது சற்று ஆழமான விடயம், தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அந்த அம்மாட்ட கூட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எந்த மகன் நல்லா படிக்கணும், எந்த மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், அல்லது எந்த மகள் நல்ல நிலைக்கு வந்து நல்ல திருமணம் நடைபெற வேண்டும், பேர குழந்தைகளை நான் பார்க்க வேண்டும் என்று எந்த தாய்க்கும் எதிர்பார்ப்பு இருக்கும். உலகியல்ல இது தவறு கிடையாது. ஆனால் அதே நேரம் தன்னுடைய மகன் ஒரு பெருமையான உயர்ந்த நிலைக்கு சென்று விட்டால் தாய் என்ன செய்வாள்? எல்லோருக்கும் சொல்வார், உங்களுக்கு தெரியுமா இந்த மகன் அதுல முதலிடம் பெற்றார். அந்த தாதாத்மியம், அதாவது தங்களுடைய குழந்தைகள் மீது பெற்றோர்களுக்கு இருக்கிற அந்த பாசம், அன்பு, குழந்தைகள் ஒரு உயரத்தை அடைந்தவுடன், வெற்றியை பெற்றவுடன், அல்லது பரீட்சையிலே சித்தியடைந்து உயர்ந்த பெறுபேறுகளை பெற்றதும் குழந்தையை விட பெற்றோர்கள், குறிப்பாக தாய்மார்கள்லாம் மகிழ்ச்சி அடைகிறார். தான் சொல்றோம், ஆண்டு 5 புலமை பரிசில் பரீட்சை அம்மாமார் எழுதுகிற பரீட்சை, காப்போத சாதாரணம் ஓ லெவல் அப்பா எழுதுகிற பரீட்சை, பித்தா ஏ விசரா ஏ மடையா என்று இறைவனை கூப்பிடுகிறார். காப்போத உயர்தரம் ஏ லெவல் மாணவன் தானாக எழுதுகிற பரீட்சை. அப்போ அந்த நிலையிலே தாயிடம் கூட ஒரு எதிர்பார்ப்புடன் கூடிய அன்பு இருக்கு. அல்லது குழந்தைய வளர்த்து நல்ல நிலைக்கு ஆளாக்கி விடணும். ஏனென்றா என்னுடைய மகனோ மகள் கடைசி காலத்தில் என்ன வடிவா பார்க்க வேணும், எனக்கு இயலாம போயிட்டாலும் என்ன கைவிடாமல் பார்க்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் இந்த முதியோர் இல்லங்கள்ல கொண்டே பெற்றோர்களை சேர்க்கிற பண்பாடு அதிகரித்து வருகிறது. அது எங்களுடைய பண்பாடு கிடையாது. தாய் தந்தையர் வீட்டிலே வைத்து பராமரிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை, அல்லது பிள்ளைகள் வெளிநாடுகளிலே இருக்கிறார்கள், அல்லது பிள்ளைகள் தொடர்பிலே இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால் வேற யாராவது பிள்ளைகள் விரும்பினால் அந்த தாய் தந்தையரை தத்தெடுத்து வளர்க்க வேண்டும். எப்படி ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, மருத்துவம் செய்து பார்த்தாச்சு, அதுலேயும் குழந்தை பிறக்கிறதுக்கு சாத்தியக்கூறு இல்லை என்று முடிவு வந்துடுச்சா, அப்ப அந்த கணவனும் மனைவியும் என்ன செய்கிறார்கள்? ஒரு குழந்தையை, அப்பா அம்மா இல்லாத ஒரு குழந்தையை தத்தெடுத்து தங்களுடைய குழந்தையாக வளர்க்கிறார்கள். எப்படி குழந்தை இல்லாத பெற்றோர்கள் குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கிறார்களோ, அதே போல பெற்றோர்கள் இல்லாத இளம் தம்பதியினர் பெற்றோர்களை தத்தெடுத்து வளர்க்கலாம், அவர்களுக்கு ஆதரவாக இருக்கலாம். ஆகவே குடும்பமாக வாழ்வதுதான் எங்களுடைய பண்பாடு, தமிழர்களுடைய பண்பாடு. உங்களுக்கு தெரியும், நாச்சார் வீடு, ஒரு வீட்டிலேயே 4 குடும்பம் இருக்கிறது. கூட்டு குடும்பம், சகோதரர்கள் எல்லாம் குடும்பமா ஒன்றா இருக்கிறது. அதுதான் அந்த ஒற்றுமையை கொண்டு வரும். ஒரு கூட்டாக அனைவரும் இருக்கும் பொழுதுதான் விட்டு கொடுக்கிற பண்பியல்பு வரும். அந்த சொந்தம் பந்தம் என்கின்ற அந்த உரிமை உறவு பலமாக இருக்கும். இன்றைக்கு தமிழர்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்றால் இந்த பண்பாடு, எங்களுடைய பாரம்பரியங்களை பேணினால்தான் அது சாத்தியம். ஆக அந்த அடிப்படையிலே பெற்றோர்களும் வீட்டிலே இருந்து வழிகாட்டக்கூடிய ஒரு நிலையிலே அவர்களிடம் கூட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். கடைசி காலத்தில் பிள்ளை என்ன கைவிட்டுடக்கூடாது. இது ஒரு கதை உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன குழந்தை இருக்கும் பொழுது அந்த குழந்தையினுடைய தகப்பனார் தன்னுடைய தகப்பனாருக்கு ஒரு பழைய தட்டில் சாப்பாடை வைப்பார. ஒரு நாள் பார்த்தா அந்த தட்டை காணையில. எங்கடாப்பா இது பழைய தட்டு, இது யாராப்பா எடுத்தது என்று கேட்டால் அந்த சின்ன குழந்தை பையன் அந்த தட்டை எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கிறான். அப்பா ஒரு மாதிரி விசாரிச்சு பையன் உண்மையை சொல்லி போட்டான், அப்பா நான் தான் எடுத்து வைத்திருக்கிறேன். அப்பா கேட்டா, இல்ல அது அப்பப்பாக்கு சாப்பாடு கொடுக்குற தட்டு இல்லோ, அதே நீங்கள் எடுத்து வச்சிருக்கிறீங்கள். இல்லையே அப்பா, இப்ப அப்பப்பாக்கு நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்க, நாளைக்கு நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டி வருந்தானே, அதுக்காக எடுத்து வச்சிருக்கிறான் தட்டைன்னு. பாருங்க எப்படி அவன் அந்த குழந்தை பையன் யோசிக்கிறான். அப்போ இந்த அடிப்படையிலே இந்த தாய் தந்தையர் அவர்களை நாங்கள் வைத்து இறுதி வரை பராமரிக்க வேண்டிய அடிப்படை பண்பாடு எங்களுக்கு இருக்கிறது. அதை அனைவரும் முடிந்தளவு பின்பற்ற வேண்டும். அந்த அடிப்படையிலே அப்பா அம்மா கூட எதிர்பார்ப்புடன் தான் அன்பு செலுத்துகிறார்கள். ஆனால் முருகப்பெருமான் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்கள் அனைவர் மீதும் அன்பு செலுத்துகிறார். அவருடைய அன்பு பாரபட்சம் இல்லாதது.
தன்னை கும்பிட்டாதான் அன்பு செலுத்துவார், கும்பிடாவிட்டால் அன்பு செலுத்தாமல் விடுவார். அப்படி கிடையாது. முருகப்பெருமானை யார் வணங்கினாலும் சரி, வணங்காவிட்டாலும் சரி. உங்களுக்கு தெரியும், சிவபெருமான் சிவலிங்க பெருமான கல்லால எரிஞ்செறிஞ்சு வழிபட்டவர் தான் எரிபத்த நாயனார். இறைவனை தூற்றினால் கூட அது இறைவனுக்கு அர்ச்சனை தான், அவன் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுவான். உங்களுக்கு தெரியும், சுந்தரர் பாடுகிறார், பித்தா பிறை சூடி பெருமானே. எங்களை கூப்பிட்டா இப்படி இருக்கும், எங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும். உடனே பதிலுக்கு திருப்பி பேச வலிக்கிட்டு இப்ப இந்த கைகலப்பா மாறி அங்கே ஒரு சண்டையே வந்துடும். அப்போ இறைவனை பார்த்து விசரா பித்தா என்று அழைத்த கூட அது இறைவன் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் இறைவனை பார்த்து நாங்கள் என்ன சொல்லியும் அவருக்கு எதுவும் கூட போவதும் இல்லை, குறைய போவதும் இல்லை. அவர் சர்வஜன், அனைத்தும் அறிபவர், ஆல் நோயிங், சர்வ சக்திமான், அவர் எல்லாம் வல்லவர், ஆல் மைட்டி. அவர் சர்வவியாபி, எங்கும் நிறைந்திருக்கிறார், ஆல் பவேடிங். அதனாலே இறைவனை விஞ்சிய ஒரு சக்தி, ஒரு உயர்ந்த நிலை இந்த பிரபஞ்சத்திலேயே இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட இறைவன் தான் எங்களுக்கு உண்மையான உறவு. ஏனைய உறவுகள் எல்லாம், நான் நேற்று கூட சொல்லி இருந்தேன், ஏனைய உறவுகள் எல்லாம் எங்களை தேடி வந்தவை அல்லது நாங்கள் தேடி போனவை. ஒரு காலகட்டத்திலே அந்த உறவுகள் எங்களை விட்டு சென்றுவிடும் அல்லது நாங்கள் அவர்களை விட்டு சென்று விடுவோம். ஆனால் எங்களை விட்டு செல்லாத ஒரே ஒரு உறவு இந்த பிறவியில் மட்டுமல்ல, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி அனைத்து பிறவிகளிலும் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உறவு, எனக்குள்ளேயே இருக்கின்ற உறவு, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான், அது இறைவன் மட்டுமே. அதுதான் உண்மையான உறவு. ஆகவே அந்த இறைவன் தான் எங்களுக்கு அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே, அப்பன் நீ, அம்மை நீ, அன்புடைய மாமன் நீ, எல்லா உறவுகளுமே இறைவன் தான். அதனால்தான் தைத்திரிய உபநிடதம் சொல்கிறது, மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. மாத்ரு தேவோ பவ, அம்மாவை கடவுளாக போற்ற வேண்டும். மாத்ரு என்ற சொல்லு தான் மதர் என்ற சொல்லு வந்துச்சு. பித்ரு தேவோ பவ, பித்ரு பிதா, அப்பாவை கடவுளாக போற்ற வேண்டும். தேவ என்றா இறைவன், பித்ருலேருந்து தான் ஃபாதர் வந்துச்சு. ஆச்சாரிய தேவோ பவ, ஆசிரியர் குரு, அவரை கடவுளாக போற்ற வேண்டும். அப்ப அம்மாவை அப்பாவை ஏன் கடவுளாக போற்ற வேண்டும்? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தமிழ்ல அற்புதமா சொல்லி இருக்கிறார்கள். ஏன் நான் கடவுளா போற்ற வேண்டும் என்றால், அவர்களுடைய அந்த அன்பு கூட கடவுள் எதிர்பார்ப்பு இல்லாமல் எங்கள் மீது அன்பு செலுத்துவதை போன்ற நிலையிலே இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்தது. அதனாலே தாய் தந்தையரே நாங்கள் இறைவனாக போற்ற வேண்டும். எங்களோட குழந்தைகள் எல்லாம் காலையில் எழும்பி பல்லு விளக்கி முகம் கழுவினா பிறகு விபூதி பூசிக்கொண்டு கடவுளை கும்பிட்டுட்டு அப்பா அம்மாட காலில் விழுந்து கும்பிடணும். ஒவ்வொரு நாளும் செய்யணும். எக்ஸாமுக்கு போயிருக்க இல்லை பர்த்டேண்டா அல்ல ஏதோ முக்கியமான தினமண்டா மட்டும் காலில் விழுந்து தமாரண்டு விழுந்து கும்பிட்டுட்டு ஓடுறது, அதில் ஒரு பிரயோசனமும் இல்லை. ஒரு நித்தமும் இது நித்திய அனுஷ்டானத்தில் நித்தமும் செய்ய வேண்டிய விஷயமாக தாய் தந்தையர் பெரியவர்களை எப்போதும் நாங்கள் வணங்க வேண்டும். வணங்குவதால் ஒன்றும் குறைந்து போக போவதில்லை. இதை இளம் பெற்றோர் செய்யணும். பேர குழந்தை இருக்கும் பொழுது குழந்தைக்கு முன்னாடி இளம் பெற்றோர் தங்களுடைய தாய் தந்தையரை விழுந்து வணங்கினால் அதை பார்த்து குழந்தை தானாகவே தன்னுடைய தாய் தந்தையரை இளம் பெற்றோரை விழுந்து வணங்கும். நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன சைல்ட் சைக்காலஜி, சிறுவர் உளவியல், பார்த்து செய்தல், கேட்டு செய்தல் அல்ல, பார்த்து செய்தல். இந்த உளவியல் விளங்காம நாங்கள் குழந்தைகளோட மல்லு கட்டி கொண்டு நிற்போம். அப்படி செய், இப்படி செய், இங்க வா, அங்க வா. சரியான குழப்படி. குழப்படி என்ன? ஓடி விளையாடு பாப்பா. சிறுபிள்ளை பருவம் என்றாலே விளையாட்டு தானே. இப்ப நாங்கள் இந்த குழந்தைகளை விளையாட விடுறோம். காலையும் மாலையும் டியூஷன் டியூஷன் டியூஷன், குரூப் கிளாஸ், பர்சனல் கிளாஸ் என்று ஒரே டியூஷனுக்கு விட்டு பிள்ளைகளுக்கு விளையாடுவதற்கு நேரமே இல்லை. அடுத்தது இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கப்புறம் ஃபோனில் வச்சு எல்லா கேம், எல்லா விளையாட்டும் நடக்குது. அதுக்கு அந்த கேமுக்கு அடிமையாகி ஃபோன் இல்லையென்றா அந்த குழந்தையே இல்லையென்ற ஒரு நிலை வந்துடுது. பெற்றோரும் 2 பேரும் வேலைக்கு போகிறேன்டா குழந்தைகளை கவனிக்கிறது இல்லை, அதுக்கு அவதானிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. ஆகவே எங்களுடைய பண்பாடு மீண்டும் வர வேண்டும்.
இந்த நாங்கள் வெள்ளி மாலையும் ஞாயிறு முழு நாளும் தனியார் கல்வி நிலையங்கள், குரூப் கிளாஸ், பர்சனல் கிளாஸ் எல்லாம் நிப்பாட்டி குழந்தைகள் விளையாட வேண்டும், ஆன்மீக செயற்பாடுகளிலே ஈடுபட வேண்டும், யோகாசனம், தியானம் போன்றவற்றிலே ஈடுபட வேண்டும், ஆலய வழிபாட்டிலே ஈடுபட வேண்டும் என்ற வேண்டுகோளை மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு இருக்கின்ற உண்மையான உறவு இறைவன் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் தான் உண்மையான தாயும் தந்தையும். இந்த விஷயம் சிறுவயதிலிருந்தே குழந்தைகளுக்கு புகட்டப்பட வேண்டும். அருணகிரிநாத சுவாமிகள் இந்த கந்தர் அனுபூதியிலே அற்புதமாக சொல்கிறார், முருகப்பெருமானே நீதான் எனக்கு தாயும் தந்தையும் அனைத்துமே, நீ எனக்கு மெய்ப்பொருளை உபதேசம் செய். மெய்ப்பொருள் என்றா இந்த உலகத்தினுடைய உண்மை என்ன, என்னுடைய உண்மை நிலை என்ன, எது உண்மை, வாட் இஸ் ட்ரூத், எது மெய்ப்பொருள், எது உண்மையான பரம்பொருள் என்ற உபதேசத்தை நீ எனக்கு உபதேசம் செய்ய வேண்டும். அந்த உபதேசம் இதுவரை நடைபெறவில்லை. அதனாலே என்னுடைய மனது அலைபாய்கிறது, சஞ்சலம் அடைகிறது, குழம்புகிறது. எவ்வளவோ துன்பங்கள் எல்லாம் நான் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறேன். இந்த துன்பங்கள் அனைத்திலும் இருந்து நிரந்தர விடுதலை எனக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் முருகா நீ எனக்கு மெய்ப்பொருளை உபதேசம் செய்ய என்று முருகப்பெருமான முழுமையாக நம்பி பூரண சரணாகதி அடைகிறார். அந்த பூர்ண சரணாகதி நிலை எங்கள் அனைவருக்கும் ஏற்பட வேண்டும் என்பதுதான் அந்த பிரார்த்தனையாக இருக்கிறது என்று சொல்லி, நாளைய தினம் நெல்லை கந்த பெருமானுடைய ரதோற்சவம் மிக அற்புதமான நாள். ஒரு சிவாலயத்தை எடுத்துக்கொண்டால் ஐந்தொழில்களை குறிப்பதுதான் மகோற்சவம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த மகோற்சவத்தில் மிகவும் முக்கியமான உன்னதமான உயர்ந்த உற்சவம் தான் ரதோற்சவம், தேர் திருவிழா. தேர் ஊர் கூடி தேரிழுத்தல் என்று. இப்போ நாளைய அந்த தேர் திருவிழாவிலே நாங்கள் அனைவரும் ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும். நாங்கள் அடிக்கடி சொல்வது என்ன உறுதிமொழி என்றால், அந்த தேர் திருவிழா அழித்தல் தொழிலை குறிக்கிறது. அதான் சிவப்பு நிறத்தில் இறைவன் எழுந்தருளி வருவார். சிவப்பு என்றாலே ரத்தம், யுத்தம், அழித்தல் தொழில். அப்ப நாளைக்கு அந்த அழித்தல் தொழில் நடைபெறக்கூடிய நேரத்திலே எங்களுக்குள்ளே இருக்கின்ற ஏதோ ஒரு கெட்ட பழக்க வழக்கத்தை, தீய பழக்க வழக்கத்தை நாளை அழித்துவிட வேண்டும். அதுதான் நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்கின்ற முருகப்பெருமானுக்கு செய்கின்ற வழிபாடு. அப்ப இங்க கூடி இந்த அருளுரையை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் ஒரு அன்பான பணிவான வேண்டுகோள். உங்களிடம் இருக்கின்ற ஒரு கெட்ட பழக்க வழக்கம் அல்லது தீய குணம், தீய விடயத்தை நீங்கள் கைவிட விரும்புகிறீர்களாக இருந்தால் அதை நாளைய தினம் ஒரு உறுதிமொழியாக எடுத்து முயற்சி செய்யுங்கள். கடமையை செய், பலனை எதிர்பாராதே. முயற்சி செய்வது மட்டும்தான் எங்களுடைய வேலை. அதுக்குரிய பலனை இறைவன் கொடுப்பான். அப்படி நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கெட்ட பழக்க வழக்கத்தை விட்டுவிட முடியுமாக இருந்தால், இதுவரை நான் வெள்ளிக்கிழமையில கூட மச்சம் மாமிசம் சாப்பிடுவேன், நாளிலிருந்து நான் வெள்ளிக்கிழமையில என்ன பாட்டியா இருந்தான எதுவா இருந்தான நோ நான்வெஜ், ஒன்லி வெஜ், பியோர் வெஜ், சைவ உணவு தான் உண்பேன். ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன். இங்க குழந்தைகள் எல்லாம் இருக்கிறார்கள், மாணவர்கள் எல்லாம். நான் இதுவரை அதிகாலை எழுந்து படிப்பது கிடையாது, காலை எழுந்தவுடன் படிப்பு. பாரதி சொன்னான், நான் நாளிலிருந்து ஆண்டாருக்கு மேலேன்னா 4 மணிக்கு எழும்பிடுவேன், படிப்படியாக முன்னேறலாம். இல்லை 5 மணிக்கு எழும்பி நான் காலையிலே படிப்பேன். இதுவரை நான் அப்பா அம்மாவை காலை தொட்டு வணங்கியது கிடையாது. நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய பெற்றோரை, பெரியவர்களை காலிலே விழுந்து வணங்கி ஆசி பெறுவேன். இப்படி ஏதோ ஒரு செய்யாத பழக்க வழக்கத்தை புதிதாக நீங்கள் ஆரம்பிக்கலாம், அல்லது நீங்கள் கைவிட வேண்டிய ஒரு தீய குணத்தை நாளைய தினம் அழித்து விடலாம் என்று சொல்லி, எங்களுக்கு இருக்கின்ற உண்மையான உறவு எங்களுடைய தாய் தந்தை அனைத்துமே முருகப்பெருமானே, இறைவனே என்று சொல்லி அந்த முருகப்பெருமானுக்கு நடக்கின்ற பெருந்திருவிழாவிலே சக்தி நியூஸ் ஃபர்ஸ்ட் கலையகம் இங்கே நல்லூரில் கதிர்காமம், நல்லூரிலும் முருகப்பெருமான் தான், கதிர்காமத்திலும் முருகப்பெருமான் தான். எங்களுடைய தமிழ் கடவுளாம் முருகப்பெருமான் நல்லூரிலும் கதிர்காமத்திலும் எழுந்தருளி ஆட்சி செய்கின்ற அற்புதமான ஒரு மண்ணிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே முருகப்பெருமானுடைய திருவருள் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்தித்து, சக்தி நியூஸ் ஃபர்ஸ்ட் குடும்பத்தினருக்கும் முருகப்பெருமானுடைய ஆசிகள் கிடைக்க பிரார்த்தித்து, இந்த அருளுரையை செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் நெல்லை கந்த பெருமானுடைய திருவருள் கிடைக்க பிரார்த்தித்து இந்த அருளுரையை நிறைவு செய்கின்றோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
ஹரி ஓம் ஸ்ரீ சிவகுருப்யோ நம ஹரி ஓம்.